மக்களே, மக்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். பாருங்க, கொய்யாத்தோப்பில் கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கொய்யாப்பழம் பிடிங்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே நவ்வா மரம் இருக்குது. இங்கே பாருங்க, நவ்வா மரம். நவாப்பழம் பிறக்கிறதுக்காக படுதா விரிச்சிருக்காங்க. நவாப்பழம் இருக்குது பாருங்க. நவாப்பழம் தெரியுதா? நவாப்பழம் எதுக்கு அப்படின்னா, சுகர் உள்ளவங்க நவாப்பழம் நல்லா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, சுகர் குறையும்னு சொல்லுவாங்க. அங்கே பாருங்க, நவாப்பழம் கொட்டி கிடக்கு. நீ பாருங்க, நவாப்பழம் நல்லா இருக்கா? நவாப்பழம் வந்து சுகர் உள்ளவங்க சாப்பிட்டிங்கன்னா சுகர் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க, நவாப்பழம் சாப்பிட்லாம். 2 மரம் இருக்குது. இங்கே பாருங்க, டெய்லி 1 கிலோ பழம் வருது. 1 கிலோ பழத்தையும் எடுத்து விற்கிறவங்க விற்பாங்க. இவங்க நவாப்பழத்துக்காக போட்டுக்காங்க. கீழே விழுந்தா மண் ஒட்டிடும் அப்படின்னு ஃபுல்லாக இந்த மாதிரி படுதா விரித்து போட்டிருக்காங்க. படுதாவில் நிறைய கிடக்கு. திரைக்கி இங்கே பாருங்கள், சுகருக்கு பவுட்ரு சேர்க்குறாங்கல்ல, அதுக்கு திரைக்கி பழத்தை எல்லாம் இந்த மாதிரி காய போட்டிருக்காங்க. ஃபுல்லாக காஞ்சிக்கிட்டு இருக்கு. நவாப்பழம் வேணுங்கிறவங்க வாங்க, நவாப்பழம் சாப்பிட்லாம். அதெல்லாம் எங்கள் தோட்டம். ஃபுல்லாக தோட்டம். கருவேப்பிலையெல்லாம் காட்டிலேயே வச்சுருக்கோம். காட்டிலேயே இருக்குது. கருவேப்பிலை இருக்குது, சீத்தா மரம் இருக்குது. இங்கே பாருங்கள், சீத்தா மரம் இருக்கா? சீத்தா காய் பார்த்தீங்களா? வாழை மரம், இதெல்லாம் வாழை மரம். வாழை மரம் இருக்குது, தேக்கு மரம் இருக்குது. மாடு பார்த்தீங்களா? இது எங்களுடைய மாடு. மேய்ச்சி நெகலை கொண்டு வந்து கட்டி வச்சுருக்கோம். தென்னை மரத்தூரில் நிற்கிது மாடு. பிடிச்சிருக்கா பாருங்க. எல்லாமே காட்டுக்குள்ளேயே இருக்கும். செம்பருத்தி பூ. இந்த பூவெல்லாம் வந்து காலைல எழுந்திரிச்சு ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்க நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஸ்கேன் எடுத்தால் எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்படி உள்ளவங்க இந்த ஒத்த செம்பருத்தியை பிடுங்கி நீங்கள் நல்லா பாலில் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி என் சட்டை கலருக்கு வந்துடும். இந்த மாதிரி வரும், நீல கலரில் வரும். அதை நீங்கள் காலைல வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா ஒரு 10 நாள் தொடர்ந்து குடித்தோம்னா இந்த பூனால் நம்மளுக்கு அந்த நெஞ்சு வலியெல்லாம் நீங்கும், நல்லா கேட்கும். அதனால் மருத்துவத்துக்கு என்னென்ன தேவையோ சிலது எங்கள் காட்டுக்குள்ளேயே நாங்கள் நட்டு வச்சுருக்கோம். இது எங்கே இருக்குன்னா, நத்தத்துக்கு பின்னாடி கல்லுக்கட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்குது. பாருங்க, சேனல் பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.